ஒரு வேலை செய்யலைங்களே, யூடியூப் சேனல் வச்சு நடத்துகிறேன். அட நம்ம அமரன் மூவி மம்முட்டி, நம்ம அமரன் மூவி மம்முட்டியா? சரி சரிங்க, அது ரீல்ஸை ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. அந்த ரீல்ஸ் தான் நான் கூட போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஷார்ட்ஸில் போட்டேன்னு என்ன ஞாபகம் இல்லை. ஓகேவா? ஓகேவா, நல்லா தெரியுதுங்களா? அந்த மாதிரி போட மாட்டாங்க அக்கா. யாருன்னா ஒருத்தர் தான் ரிப்ளை பண்ணுவான். அப்படியா தம்பி? சரி சரி சரிடா. ஹாய். அழுவது சரிதான், தானா வரணும். அழுவது தானா வந்துவிடும். எனக்குலாம் சும்மா ஏதாவது நினைச்சாவே அழுவாச்சு வந்துடும், சிரிப்பு வந்துடும். சிரிப்பு தானாவே வரும், அழுவாச்சுங்கிறது எனக்கு கூடவே பிறந்தது. அது தானா வந்துடும். கண்ணுல கிணறு இருக்குன்னு நினைக்கிறேன். தமிழ் செல்வன், ஏ தம்பி, இது பவர் அந்த லைட் எம்மூஞ்சுலயே திருப்பி வச்சுட்டடா, கண் எறியுதுடா தம்பி. பேர்னா விஜயன். விஜயன் என்ன போட்டிருக்கீங்கன்னு புரியல எனக்கும் தான். அப்படிங்களா? சரி சரிண்ணே. சரி, லைவ் நம்ம கட் பண்ணிக்கலாங்க. ஏன்னா லைவே போக மாட்டேங்குது, வீசே போக மாட்டேங்குது. அதனால் லைவ் கட் பண்ணிவிட்டு போய் கொஞ்சம் வேலை இருக்குது. இவங்க வேறு காலிஃப்ளவர் சில்லி போட்டு கொடுன்னு நேத்தியிலிருந்து கேட்டுட்ருக்குறாங்க. நேற்று பொடி வாங்கிட்டு வராமட்டாங்க, இன்றைக்கி வாங்கிட்டு வந்து வச்சுட்டு என்கிட்ட சொல்லாமல் மறந்துட்டேன். சொன்னாங்க, நான் மறந்துட்டேன். சரி, இப்போ லைவ் முடிச்சுட்டு போகலான்னு பார்த்தா லைவ் வீசே போகல. அதனால் கட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஏன் மம்முட்டி இல்லை கடப்பாறை கொள்றேன்னு சொல்கிறீங்க? அது காமெடிங்க, அந்த படத்தில் தான் வரும்னு நினைக்கிறேன். தெரியுதுங்களா? மம்முட்டி மம்முட்டி அப்படிங்கிற ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ அதிலிருந்து அந்த படத்துலேருந்து வர நினைக்கிறேன். போட்டு கொடுங்க அக்கா. ஆமாம் தம்பி. ஏன் மேடம் விட்டு விட்டு வருது உங்களுக்கு? வாக்குச்சண்டையா உங்களுக்கு? எனக்கு ஏது வாக்குச்சண்டையா? விட்டு விட்டு வருதுன்ட்டே கிடக்குறாங்க அப்பா. லைவ் ஏன்னா போக மாட்டேங்குது. இருங்க, தெரிகிறதான்னு பார்ப்போம். சரி சரி மல்லிகா, போய் பாரு, நாங்களும் சாப்பிடுகிறோம். சாரி தங்கச்சி, பாய் பாய். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. சரிண்ணா, ஒர்க்க பாருங்க. நாமளும் லைவை கட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு அதை ஒரு வீடியோ எடுத்து போடுங்க. ஐயா வேண்டாம் தம்பி, இன்னைக்கு நிறைய வீடியோ போட்டேன், அதெல்லாம் வீடியோ எடுத்து வேண்டாம். அது வீடியோ கொண்டு வச்சு எடுக்கிறதுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணாங்கன்னா நம்ம எடுக்கிறத அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோவை கட் பண்ணி எடுத்து எடிட் பண்ணலாம். யாருமே எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. செஞ்சு அவங்க கையில் கொண்டு வந்து கொடுத்தா சாப்பிட்டு அது தட்டை கொண்டு எல்லாம் விளக்க மாட்டாங்க, அங்கே வச்சுட்டு வந்துடுவாங்க. உங்களை பேர் சோலாக்கியா? புரியவில்லை விஜயன், என்ன சொல்கிறீங்கன்னே ஒன்றும் புரியல நீங்கள் பண்ணுற கமெண்ட். வேர் ஆர் யூ ஃப்ரம்? ஹாய் மூதேவி. ஹாய் மூதேவி. அப்படிங்களா? சரிங்க. இப்போ போட முடியலைன்னா நாளைக்கு போட்டு கொடுங்க அக்கா. நாளைக்கு சிக்கன்ற தம்பி. கோழி பிடிச்சிட்டு வந்து வச்சுருக்கோம். அது வந்து 3 வாரமாக அந்த கோழியை அறுக்கிறதுக்கு பிளானு. அது எங்கள்கிட்ட தப்பிச்சிட்டே இருக்குது. நாளைக்கு அதையே சிக்கன் செய்யணும். எங்கள் பாப்பா இருக்கால, அதனால புதன்கிழமையே செய்யலான் இருந்தால் அது செய்ய முடியல. நேற்று செய்யலான்னு பார்த்தா நேற்று வெங்காயம் வாங்கிட்டு வரல, அதனால செய்யல. இன்னைக்கு நாளைக்கு காலிஃப்ளவர் சில்லி வேணா, அது எப்போ வேணாலும் போட்டுக்கலாம். ஹாய் மேடம், எந்த ஊர்? எந்த ஊர்னு கேட்டிங்களா? ஈரோடு மாவட்டம் பவானி. மல்லிகா சரவணன். லைவ்ல இருக்கிறவங்கெல்லாம் தயவு செஞ்சு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணால் வியூஸ் போகும், பரவாயில்ல. ஹாய் சிஸ்டர், நியூ சப்ஸ்கிரைபர், தேங்க்யூ ஸோ மச்சுங்க. உங்க மல்லிகா பாப்பா நல்லா இருக்காங்களா? சூப்பராக இருக்காங்க, நல்லா இருக்காங்க. வணக்கமுங்க வணக்கமுங்க. சின்னதாக கட் பண்ணாதீங்க, ரொம்ப பெருசாகவும் கட் பண்ணாதீங்க. அப்படியா தம்பி? சரி சரிடா, மீடியமாக கட் பண்ணி போடுங்க. சரிடா தம்பி, சரி சரி. மூதேவிங்களா எத்தனை குழந்தைங்க? என்னை பார்த்தா மூதேவி மாதிரி தெரியுதா? சரி சரி. சிரிப்பை விடவும் கண்ணீருக்கும் தான் மதிப்பு. சிரிப்பை விடவும் கண்ணீருக்குத்தான் மதிப்பு அதிகம். யாருக்கு வேண்டுமானாலும் சிரிக்கலாம், யார் வேண்டுமானாலும் சிரிக்கலாம். ஆனால் உண்மையான அன்பு இல்லை என்றால்